எல்லாருமே சாப்பிட்டு வெளியில உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மலர் சொல்றாங்க, "ஏன் மீனா உங்க வீட்டுக்காரர் வந்தாரு. அவர பார்த்துட்டோம் நாங்க எல்லாருமே. ராஜியோடைய ஹஸ்பண்ட் இன்னும் நாங்க பார்க்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அத்தை அன்னைக்கு கூட இவங்க கூட வீடியோ கால் பண்ணாங்க. அப்போ கூட வந்துட்டு, "மாமாவ கூட நாங்க பார்த்துட்டோம் ஃபோன்லயே. ஆனா ராஜி உங்க வீட்டுக்காரர் மட்டும் நீங்க இன்னும் காமிக்கவே இல்ல. ஒரு ஃபோட்டோ கூட உங்ககிட்ட இல்லையா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற மதியம், "ஆமால்ல அவங்களெல்லாம் பார்த்தாச்சு. உங்க ஹஸ்பண்ட் இன்னும் காமிக்கவே இல்லையே நீங்க. எப்ப பார்த்தாலும் வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. கதிரு கதிருன்னு சொல்லுவாங்க. அதேபோல வந்துட்டு உங்களுடைய இன்னொரு பையன் இப்போ மூத்த பையன் கூட நீங்கள் என்ன காமிக்கவே இல்லைங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரவணை பற்றி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே சரவணன் மாமா ஃபோட்டோவை காமிப்போம் அப்படியே வந்துட்டு தங்கமயில் அவங்க அக்காவையும் காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மீனா யோசிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இங்கே அதே சமயத்தில் வந்துட்டு ராஜியும் எடுத்துகிட்டு ஃபோனில் அப்போ தான் வந்து கதிரோடைய ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிட்ருக்குறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோலாம் பார்த்துட்டு பரவாயில்ல சூப்பராக 2 பேர்த்தோடைய பேர் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் ராஜிக்கு உடனே வந்து கதிரோடைய ஞாபகம் வருது. ஹலோ 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 உடனே வந்து கதிரை யோசிக்க போயிடுவீங்களே நீங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கப்போ எல்லோரும் ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிறப்போ இங்கே அதே போல் வந்து சுரேஷ் வந்து இங்கே கொடுங்க ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாரு. பார்த்தோன்னே வந்துட்டு கதிரை பார்த்தோன்னே இவரா இவர் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? முன்னாடியே பார்த்துருக்கீங்களா? அவன் கார்லாம் வந்து ஓட்டிகிட்டு இருக்கான். ஒரு வேளைக்கு இது அவனுடைய காரில் இது எங்கேயாவது போயிருப்பீங்களோ? இல்லையே அவன் இப்போ தானே வந்து ட்ராவல்ஸ் ஆரம்பித்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உடனே மீனாவும் யோசிக்கிறாங்க. என்ன சும்மா சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நேற்று கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே வந்துட்டு இங்கே ராஜி ரொம்ப ஷாக்காக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தீங்க எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு இங்கே கோமதியோ என்னப்பா சொல்கிற அவன் ஊரில்ப்பா இருக்கான் தஞ்சாவூரில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை நான் அப்போயே சொன்னேன் இல்லைங்க அத்தை நாம தான் வந்து இதுக்கு போனோமில்ல இப்போது அன்றைக்கி தீம் பார்க் போனோமில்ல போகிற வழியில் கூட கதிரை நான் பார்த்தேன் இளநீ குடிச்சிட்டு இருந்தான்னு சொன்னால நீங்களே யாருமே நம்பல இல்லை நான் தான் சொன்னேன்ல அவன் சென்னை தான் வந்திருக்கான் என்னமோ விஷயத்த மறைக்கிறான்னு நான் சொன்னேன்ல இல்லை இப்படிலாம் இருக்கவே மாட்டான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பான் பேசுவான் பண்ணுவான் இப்போ ஃபோன் பண்ணால் கூட அவாய்ட் பண்ணுறான் என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்கே ராஜி புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. ஏங்க இருங்க 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 ஏங்க உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ராஜிகிட்ட கேட்குறாங்க. அக்கா இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அவர் அப்படி தான் சொன்னார் ஒய்ஃபோடைய அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க மருந்து வாங்குறதுக்கு வந்து நான் பக்கத்தில் யாரும் இல்லை திரும்ப போனோம் அந்த பதட்டத்தில் தான் வந்துட்டு ஒரு வண்டி மேலே போய் விழுந்துட்டார் இவர் ஐயோ ஏதோ ஆயிடுச்சா கத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கோமதி இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை எங்கள் அப்பாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாரு இவர் எனக்கு பயமாக இருக்குது எங்கள் அப்பா கால் பண்ணவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இருங்க இருங்க நீங்கள் அவசரப்படாதீங்க அவர் ஏதோ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி தான் ஏதோ பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு மீனா வந்துட்டு அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே கதிர் எப்படி இருந்தாலும் வந்துட்டு சொல்லியிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க சொல்ல முடியாத விஷயமா இருந்ததுன்னா அவருக்கு உடம்பு ஏதாவது முடியாமல் இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் அம்மாட்ட பேசுவீங்களே நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜிகிட்ட சொல்கிறாங்க. சரி இருங்க நான் உடனே கால் பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ராஜி வந்து எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண என்ன ராஜி எப்படி இருக்க எக்ஸாம்லாம் நல்லா எழுதுனியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன் சரி ஓகே உன்னை ஏன் தொந்தரவு பண்ணாட்டின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா எப்படி இருக்கம்மா அப்பா எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் வந்துட்டு உன்னை பார்க்குறதுக்கு தான் அங்கே சென்னை வந்திருக்காரு உனக்கே தெரியாதுல்ல இந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் கதிர் வந்துட்டு மாப்பிள்ளையும் அதான் உங்கள் அப்பாவும் வந்துட்டு உன்னை பார்க்குறதுக்கு தான் அங்கே வந்துருக்குறாங்க உன்னை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அது நான் ஒருத்தி உளறிட்டு இருக்கிற அவங்க தான் உனக்கு தெரியாமல் தூரமாக நின்று பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்களே இதை வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கம்மா அப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவர் சென்னையில் தான் இருப்பார்னு நினைக்கிறேனே கிளம்பி வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் இங்கே பார்த்தா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் என்னாச்சு ராஜி அம்மா ஆமாம் அம்மா சொல்கிறதும் கரெக்டு தான் அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க என்னை பார்க்குறதுக்காக தான் உங்கள் பையனும் எங்கள் அப்பாவும் வந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லி பொய் சொல்லி ஏதோ ஏமாற்றி ஏதோ பண்ணி தான் இங்கே வந்து கதிர் வந்து கூட்டு வந்திருக்கான் எங்கள் அப்பாவை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் எங்கேன்னு தெரியுமாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் வந்து ரவுண்ட்ஸ் போகிறப்போ இங்கே பக்கத்தில் நம்ம 2-3 தெரு தள்ளி தான் அங்கே தான் மெடிசன் வந்து வாங்கிட்டு இருந்தார் நான் வந்துட்டு செந்தில் கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வரப்போ தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பக்கத்தில் தான் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு இங்கே சுரேஷும் கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு கோமதி வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கங்க நீங்கள் இருங்க நான் ராஜிவே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்க அப்பாவுக்கு வேறு நல்லா இல்லைங்கிறாங்கல்ல ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்றுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு மலர்ன்ட்டு நான் அவரை வர சொல்கிறேன் 2 பேர் 2 பைக்கில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு பாக்கியராஜே வர சொல்கிறாங்க. பாக்கியராஜ் வந்துட்டு கோமதி கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே வந்துட்டு ராஜியை கூட்டிக்கிட்டு இங்கே சுரேஷ் கிளம்புறாரு. அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா 2-3 ஹாஸ்பிட்டல் செக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ஆமாம் இவர் இங்கே தான் இருக்காங்க இவர் அட்மிட் பண்ணியிருக்காங்க இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எந்த ரூம்னு சொல்லி கேட்டு உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் வந்துட்டு அங்கே வந்துட்டு முத்துவேல் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு அசந்து. இங்கே வந்து கதிர் ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. கதவை நீக்கிட்டு வரதை பார்த்தோன்னே கதிர் அப்படியே ரொம்ப வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன கதிர் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்காரு சத்தம் போடாமல் இருங்க வாங்க வெளில போகலாம் அப்படின்னு
சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. நீங்கள் எப்படி சார் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஏங்க இவங்க எங்கள் வீட்டில் தாங்க தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நல்ல வேலையா போச்சு நேற்று நடந்தங்காட்டி தான் உங்களை நான் பார்க்கவும் முடிஞ்சுது. என்னாச்சு அங்கிளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, உண்மையை சொல்லு கதிரு, இதுக்காக தான் என்கிட்ட ஒழுங்காக பேசாமல் இருந்தியே நீயே, அப்பாவுக்கு என்னாச்சு உடம்புக்கு ஏதோ ஆப்ரேஷன்லாம் சொன்னேன், ஏதோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. ஏய் 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 அழுகாத அழுகாத, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு, கண்டத்தையே அவர் தாண்டிட்டாரு, அம்மா பயப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு எங்கள் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அப்போ ரவுண்ட்ஸ் வராரு டாக்டர். டாக்டர் வரதை பார்த்தோன்னே வந்துட்டு ராஜி, டாக்டர் என்னாச்சு எங்கள் அப்பா தான் அது, என்னாச்சு அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதாங்க, எங்கள் வீட்டில எல்லாம் யார்ட்டையும் சொல்லாமல் தான் நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிரிட்ட கேட்குறாங்க. இல்லை டாக்டர் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, எங்கள் பொண்ணுக்கிட்ட கூட சொல்லலையா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, சரி ஓகேங்க, அவருக்கு கேன்சருங்க, ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவர் அந்த கட்டத்தை தாண்டிட்டாரு, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இனிமேல் எப்போ போல் ரெகுலராக மாத்திரை எடுத்துகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போனாவே போதும், மற்றபடிலாம் எதுவும் பயப்படுற மாதிரி இப்போல்லாம் இல்லை, நீங்கள் வந்து நாளைக்கே அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கட்டுன்னு வேறு எதுவும் ஆகாது, ஃப்யூச்சர் எதுவும் ஆயிராதே அப்படின்னு சொல்லிட்டுல வந்து ராஜி பதறி போய் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஏன்டா கதிர், உனக்கு எங்கடா இருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சு? வீட்டில் கூட யார்ட்டையும் சொல்லாமல், அவங்க அம்மாட்ட கூட யார்ட்டையும் சொல்லாமல் தனியாக கூட்டு வந்து இப்படி பண்ணியிருக்க, ஒன்று கூட ஒன்று ஏதாச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் கூட்டு வந்திருக்கேன், வேற எங்கே நான் கூட்டு போனேன், அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா, நீ வேற எதுக்குமா அப்படி பயப்படுத்துற, அவளே சேர்த்து கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்க சுரேஷ் வந்துட்டு, அதான் அங்கே பாருங்கம்மா, அதான் எதுவும் ஆகலை இல்லைம்மா, நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, கண்ணு முழிச்சா உங்கள் அண்ணனை பார்த்துட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு ராஜி கதிரிட்ட, எதுக்கு இப்படிலாம் பண்ண நீ என்கிட்ட ஏன் சொல்ல, ஏதோ ரொம்ப நீ அம்புட்டு நல்லவனா, சொல்லு பார்க்கலாம், கொஞ்சமாவது சொல்லியிருந்துருக்கணும்ல, எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிருந்துருக்குது, எங்கிட்ட சொல்லாமல் நீ மறைச்சிட்டில்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு, இல்லை ராஜி, எல்லாரும் பயந்துருவீங்க, அதனால தான், எதுக்கு எல்லாத்துக்கும் சங்கடப்படுத்தாட்டின்னு தான், என்னால் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கலான்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே கோமதிட்டு, ஆமாண்டா நல்ல வேலை பண்ணுடா, நீயே பண்ணதை சுத்தமாக சரிடா, வீட்டில் இருக்க ஒருத்தர் கூட தெரியாமல் நீ வாட்டுக்கு ஒருத்தர் இல்லாத அனாதை மாதிரி கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ கவலைப்படாமல் இருமா, எல்லாம் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க, சரி வாங்க சாப்பிடுவீங்களா, ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வந்து ஒன்று பண்ணு, இங்கே பக்கத்தில் தான் வீடு இருக்குது, நீ அங்கே வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நானும் அம்மாவும் இங்கே பார்த்துக்குறோம், நானும் அத்தையும் இங்கே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே வந்துட்டு சுரேஷ் வந்துட்டு, எங்கள் பிரதர் எதுக்கு இப்படிலாம் நீங்கள் கூச்சப்படுறீங்க, வாங்க நம்ம வீடு தான், வாங்க போயிட்டு வருவாங்க, 2 பேரும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன சுரேஷுடைய அப்பா அம்மாவும், யார் இது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ராஜி இருந்தாங்கல்ல, அவருடைய ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, வாங்க தம்பி வாங்க, என்ன திடீர்னு சொல்லாமல் வந்திருக்கீங்க, எங்கே ராஜி, எங்கே ராஜி கூப்பிட்டு காமிங்க, ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அப்போ சுரேஷ் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னப்பா தம்பி தனியாக வந்து நீ வீட்டுக்கு பண்ணியிருக்க, நீ ஏன் இவ்வளோ பேர் இருக்கிறோம், இங்கே பக்கத்தில் எங்கள் வீடு இருக்குது, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எங்கே அவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அவங்களாம் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, இவர் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகட்டும்னு சொல்லிட்டு கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா போப்பா, போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போப்பா, தனியாகவே இருந்து பண்ணியிருக்க நீ, அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நீ சென்னையிலேருந்து ஊருக்கு வேறு கார் வேறு ஓட்டிகிட்டு போகணும், கொஞ்சம் கூட உடம்புல ரெஸ்ட் இல்லைன்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முடியாதவங்களுக்கு ஒன்று, நான் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமாங்க, அப்போ உடம்பு வந்துட்டு இந்த வலி வேதனை எல்லாம் தூக்கம் ரெஸ்ட் இது எல்லாத்தையும்